அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்க போறீங்க. அதுக்கு முன்னாடி இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோருக்கும் திருமண நாள் கொண்டாடுவோருக்கும் வாழ்த்துக்கள். இப்போ இந்த சேனல்ல லைவ் நிறைய வந்துகிட்டு இருக்கு. அதே பார்த்துட்டு நிறைய பேர் சுயஜாதகம் பார்த்து லைன்ல வந்து சுயஜாதகம் பார்த்து பலன் அடைகிறாங்க. நீங்களும் லைவ்ல ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் கைண்ட் ஆஃப் வீடியோஸும் சூஸ் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். பகல் 3:15க்கு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்று தேதி பார்த்தீங்கன்னா 10/8/2026 பராபவ வருடம் ஆடி மாதம் 25ஆம் தேதி திங்கட்கிழமை. திதி பார்த்தீங்கன்னா துவாதசி திதி காலை 11:03 வரைக்கும் இருக்குது. அதுக்கு பிறகு திரியோதசி திதி இருக்குது. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரம் பகல் 12:26 வரைக்கும் இருக்குது. அதுக்கு பிறகு புனர்பூசம் நட்சத்திரம் இருக்குது. சூரிய உதயம் காலையில் 5:55க்கும் சூரியன் மறைவு மாலை 6:31க்கும். நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் 6:15 முதல் 7:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலையில் 9:15 முதல் 10:15 வரை, மாலை 7:30 முதல் 8:30 வரை. ராகாலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலை 7:30 9:05 வரைக்கும் இருக்குது. யமகண்டம் காலையில் 10:39 12:14 வரை இருக்குது. குளிகை பார்த்தீங்கன்னா பகல் 1:48 2:23 வரைக்கும் இருக்குது. திருவாதிரை நட்சத்திரத்தில் சுப காரியங்கள் எல்லாமே செய்யலாம். காது குத்த, சிவ வழிபாடு செய்ய, கல்வி துவங்க, ஆயுதம் பயன்படுத்த, தொட்டிலில் குழந்தை விட, சூளைக்கு நெருப்பு வைக்க ஏற்ற ஒரு நாள். திருமணம் போன்ற விஷயங்களுக்கு ஏற்றதா இல்லை. துவாதசி திதியை பொறுத்தளவுக்கு செல்வம், தானியங்கள் மூலம் வருவாய் ஈட்டுதல், மகிழ்ச்சிக்கான செலவுகள், நன்கொடைகள், நிலையுள்ள மற்றும் நிலையில்லாத செயல்கள் எல்லாமே துவாதசி திதியில் செய்யலாம். ஆனால் திருவண்ண நட்சத்திரத்தோட வர திதியில் செய்ய வேண்டாம். ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டா மேஷ ராசிக்கு சுகம், ரிஷப ராசிக்கு பக்தி, மிதுன ராசிக்கு ஓய்வு, கடக ராசிக்கு பரிவு, சிம்ம ராசிக்கு பிரீத்தி, கன்னி ராசிக்கு நட்பு, துலாம் ராசிக்கு நன்மை, விருச்சிக ராசிக்கு செலவு, தனுசு ராசிக்கு ஆதரவு, மகர ராசிக்கு வெற்றி, கும்ப ராசிக்கு போட்டி, மீன ராசிக்கு பொறாமையா இருக்கு. இன்றைய நாள் அனைவருக்கும் மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் போகட்டும். வாரம் நாள் ஆரம்பம் எல்லாமே இனிமையா இருக்கட்டுறதுக்கு ஆண்டவனை வேண்டிக்கிற வாழ்த்துக்கள். மேஷ ராசிக்கு நாள் ஆரம்பம் மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் தான் ஆரம்பிக்கும். எந்த ஒரு குறைபாடும் இல்லை. கொஞ்சம் அசதி சோம்பல் இருந்தாலும் மகிழ்ச்சியாக உற்சாகமாக நாள் முழுக்க இருப்பீங்க. குடும்பத்தோட மகிழ்ச்சியான தருணங்கள் உண்டு. நல்ல ஒரு எதிர்பார்த்த நன்மைகள், எதிர்பார்த்த ஆசைப்பட்ட விஷயங்கள் இன்று நிறைவேற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இனிமையான தருணங்களை அனுபவிக்க ஏற்ற ஒரு நாள். குடும்பத்தோட ஒன்றா வெளியில் போகிறதுக்கும் மகிழ்ச்சியாக பாட்டு கச்சேரி கேட்கறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நாளை சிறப்பாக கொண்டு போகிறது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். பசங்க படிப்புலையும் சரி, அவங்களோட வளர்ச்சியிலையும் நல்ல ஈடுபட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கூட பிறந்தவங்க வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். கொடுத்த கடன்கள் இன்று வசூலாகும். சுபகாரிய முயற்சிகளில் இருந்த தடைகள் விலகும். வியாபாரம் தொடர்பான நல்ல நட்புகள், நல்ல ஒரு வளர்ச்சியும் முன்னேற்றமும் ஏற்படுற மாதிரி இருக்குது. சிறப்பான நாளாக இருக்கும். உங்களோட முயற்சி மூலிமா இலக்கை அடைவீங்க. உங்ககிட்ட இருக்கிற தைரியமும் உறுதியும் நாள் முழுக்க உங்களோட சிறப்பாக இருக்கு. தன்னம்பிக்கையோட காணப்படுவீங்க. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு தொழிலில் உங்களோட வேலைகளை தரத்தோட முடிப்பீங்க. வேலை செய்கிற இடத்துல, தொழில் செய்கிற இடத்துல நல்ல ஒரு திறமையாக நல்ல பெயர் எடுக்கிறதுக்கும் வளர்ச்சியை காட்டுறதுக்கும் ஏற்ற ஒரு நாள். பாராட்டுக்குரிய நாளாக இருக்குது. மகிழ்ச்சியாகவே நாளை வேலைகளை செய்வீங்க. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தனக்கூட அன்பா இருப்பீங்க. 2 பேரும் மகிழ்ச்சியா வச்சுக்கிட்டு ஒருவருக்கொருவர் பரஸ்பர புரிதலோடையும் நல்ல ஒரு அன்னுண்ணியத்தோடையும் நாள் முழுக்க மகிழ்ச்சியா கொண்டு போக வாய்ப்புண்டு. காதலர்களுக்கு ஏற்ற சிறப்பான நாளா இருக்கு. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று நாள் அதிக பணப்புழக்கம் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். புதிய முதலீடுகளை செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால சேமிக்கிறது நல்லது. இன்றைய வர பணத்தை அப்படியே சேமிச்சு வைங்க. முதலீடுகளை வர நாட்களில் பார்த்துக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு தன்னம்பிக்கையும் உறுதியும் இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் எந்த குறைபாடும் இல்லை. ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு இன்று கொஞ்சம் கவலைகள் நிறைஞ்ச மாதிரி இருக்கும். நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பசங்களுக்காகவும் குடும்பத்துக்காகவும் செய்ய வேண்டியது நிறைய இருக்குது. அலைச்சல் இருக்கிற மாதிரி இருக்கும். பதட்டத்தோட நாள் முழுக்க இருப்பீங்க. உடலும் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் சோர்வும் மந்த நிலையும் இருக்கிற மாதிரி இருக்குது. நாளை திட்டமிட்டு கொண்டு போனீங்கன்னா பிரச்சனைகள் இருக்காது. அடுத்தவங்க விஷயத்தில்
பேசும்போது கொஞ்சம் வார்த்தைகளில் கவனமாக இருக்கிறது நல்லது. உங்களுக்கு பொருளாதார நிலை வரவை விட செலவுகள் அதிகமாக தான் இருக்கும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கிறதுல தாமதமாகும். வியாபாரத்தில் மந்த நிலை இருக்கு. எடுக்கிற முயற்சிகளில் பெரிய மனிதர்களோட ஆதரவு கிடைக்கும். உறவினர்களை அனுசரித்து போனீங்கன்னா பிரச்சனை இல்லாமல் நாளை கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வளர்ச்சி குறைவாக தான் இருக்கு. பெரிய லட்சியங்களை அடையிறதுக்கெல்லாம் இன்று வாய்ப்புகள் கம்மி. சிறப்பாக திட்டமிட்டிங்கன்னா நாள் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை தேடித்தர மாதிரி தான் இருக்கு. சுபகாரியம் பேச்சுவார்த்தைகளில் கவனமாக பார்த்து பேசுனீங்கன்னா பிரச்சனைகள் இருக்காது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று வேலைகளில் சில எதிர்பாராத தொல்லைகள் ஏற்படுற மாதிரி இருக்கும். கடினமான வேலைகள் காரணமாக வேலையை நேரத்துக்கு முடிக்கிறதுக்கு முடியாது. தொழிலையும் கொஞ்சம் மந்த நிலை இருக்குது. அதே நேரங்களில் செய்ய வேண்டிய காரியங்கள் அதிகமாக இருக்கிறதுனால பதட்டம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். வேலையில் கவனமாக இருக்கிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உங்கள் மனசில் சில அசௌகரியமான உணர்வுகள் இருக்கும். அதை தொணக்கூட உறவில் பாதிப்பு ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அமைதியாகவும் பொறுமையாகவும் சூழ்நிலைகளை கையாளுங்க. தொணக்கூட வாக்குவாதம் பண்ணாதீங்க. வார்த்தைகளால் இன்று பிரச்சனைகள் எழ வாய்ப்புண்டு. காதலர்கள் கவனம். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று வளர்ச்சி சரியா இல்லை. எதிர்பார்த்த பண வரவு இல்லை. இன்றைய செலவுகளை சமாளிக்கிறதுக்கு கடன் வாங்குகிற சூழ்நிலைகள் இருக்குது. திட்டமிட்டு செலவுகளை செய்ய வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஒவ்வாமை இருக்கிற மாதிரி இருக்கும். தொண்டையில் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு இன்று உங்களோட வாழ்க்கையில் சில நன்மைகளும் இருக்கும், தீமைகளும் இருக்கும். எதை பகுத்தறிஞ்சு எது நல்லதோ அதை எடுத்துக்கிட்டு நாளை கொண்டு போகிறது நல்லது. சுபகாரிய முயற்சிகளில் கொஞ்சம் தடைகளுக்கு அப்புறம் சாதகமான பலன் ஏற்படலாம். நாளை சிந்திச்சு செயல்படுங்க. நாளை காலையிலேயே திட்டமிடுங்க. அப்போ தான் இன்றைய நாள் உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பெரியவங்களோட நல்ல மதிப்பை பெறதுக்கு அவங்கள அனுசரித்து போகிறது நல்லது. உங்களோட தேவைகளை பூர்த்தி ஆகிற மாதிரி நாளை கொண்டு போங்க. தொழில் வியாபாரத்தில் சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஒரு சிலருக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எடுக்கிற முயற்சிகளுக்கு நண்பர்களோட ஆதரவும் குடும்பத்தாரோட ஆதரவும் உங்களுக்கு உதவியாக இருக்கும். நாள் முழுக்க உங்களை நீங்களே அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வச்சுக்க வேண்டியது அவசியம். வெற்றி பெறதுக்கு எல்லாரையும் அனுசரித்து போகிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று நீங்கள் செய்கிற செயல்கள் வேலைகளில் உங்களுக்கு திருப்தியே இருக்காது. உறுதியாகவும் கவனத்தோடையும் வேலைகளை தவறுகள் இல்லாமல் செய்யுங்க. திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா பிரச்சனை இல்லை. வேலைகள் நிலுவையில் நிற்காமல் பார்த்துக்கிறது எல்லாத்துலேயும் நல்லது. அடுத்தவங்க கூட வேலை செய்கிறவங்க கூட அனுசரித்து போகிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தோணக்கூட சகஜமாக இருக்க முடியாது. அவங்கள வெளியிடங்களுக்கு கூப்பிட்டு போங்க. அவங்களுக்கு பிடிச்சதை செய்யுங்க. அவங்கள மகிழ்ச்சியாக வச்சுக்க முயற்சி செஞ்சிங்கன்னா நாள் கொஞ்சம் அமைதியாக போகும். காதலர்கள் கொஞ்சம் பரஸ்பர புரிதலோடு நடந்துக்கிறது நல்லது. இன்று ஒருவருக்கொருவர் கருத்துக்கு மதிப்பு கொடுக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை உங்களுக்கு ஓரளவுக்கு வரவு இருக்கும். ஆனால் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதே நேரங்களில் செலவுகள் அதிகமாக இருக்கிறதுனால ஏமாற்றம் அதிகமாக இருக்கும். சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்பவே கம்மி. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரியான நேரத்தில் ஆரோக்கியமான உணவை சாப்பிட்றது நல்லது. கடகராசியை பொறுத்தளவுக்கு இன்று மனசில் ஏகப்பட்ட குழப்பங்கள், அதுவும் பார்த்தீங்கன்னா பய உணர்வு, பாதுகாப்பு இல்லாத உணர்வாக இருக்கும். எதிர்காலம் குறித்து நீங்கள் நினைக்கிற விஷயங்கள், சில சந்தேகங்கள், அடுத்தவங்க மேலே சந்தேகப்படுற மாதிரி இருக்குது. இது உறவுகளை பாதிக்கிற மாதிரி இருக்கும். பணப்பற்றாக்குறை இருக்கிறதுனால குடும்பத்துக்குள்ள ஒற்றுமை குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எந்த ஒரு சூழ்நிலையும் கொஞ்சம் கவனமாக பார்த்து கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது. சுபகாரிய முயற்சிகளில் தடங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் உள்ளவங்க கூட கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். அதனால் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. பக்குவமாக சூழ்நிலைகளை கையாள வேண்டியது அவசியம். வேலை செய்கிற இடத்துலையும் தொழில் செய்கிற இடத்துலையும் வேலையாட்கள் கொஞ்சம் அனுசரித்து போங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தட்டி கொடுத்து வேலை வாங்குங்க. பெரிய மனிதர்களோட கிட்ட பேசுறதும் அவங்க கூட நட்பு ஏற்படுத்திக்கிறதும் உங்களுக்கு மனசுக்கு நம்பிக்கை தரும். முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக இருக்க வேண்டிய ஒரு நாள். பாட்டு கேளுங்க, சாமி பாட்டு கேளுங்க. அது மூலிமா ஆறுதல் கிடைக்கும். முக்கிய முடிவுகளை எடுக்கிறத தவிர்த்துடுங்க. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை பளு அதிகமாக தான் இருக்கும். கூட வேலை செய்கிறவங்க, உங்கள் கிட்ட வேலை செய்கிறவங்க அவங்களோட ஆதரவு இல்லாமல் எல்லா வேலையும் நீங்கள் தூக்கி போட்டு செய்கிற மாதிரி இருக்கும். பெண் ஊழியர்கள் இல்லைன்னா பெண் கஸ்டமர்கள் கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது.
கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உங்கள் 2 பேருக்குள்ளேயும் குடும்பத்தில் உங்கள் பழைய குடும்ப பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்குது. அது உங்களுக்கு பிடிச்சவங்க கிட்ட நேரத்தை செலவு செய்கிற மாதிரி இருக்கும். இல்லை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்காக நேரத்தை ஒதுக்குங்க. அவங்கள மகிழ்ச்சியாக வச்சுக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணம் குறைவாக தான் இருக்கும். பண இழப்புகள் ஏற்படாமல் இருக்க பணத்தை கண்காணிக்க வேண்டியது அவசியம். செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தொற்று காரணமாக கண்களில் எரிச்சல் ஏற்படுற மாதிரி இருக்கும். தகுந்த மருத்துவ சிகிச்சை எடுக்கிறது நல்லது. ஜாக்கிரதையாக இருங்க. சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு சிறப்பான நாளாக இருக்கும். நாள் முழுக்க உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பீங்க. நீங்கள் நினச்ச விஷயங்கள் நினச்ச மாதிரி நடக்கிறதும், எதிர்பார்த்த சில நன்மைகள் தேடி வரதும், உங்களுக்கு பண வரவு நல்லா இருக்கிறதும் நாள் முழுக்க உங்களை உற்சாகமாக வச்சுருக்கும். நல்ல ஒரு தைரியமும் உறுதியும் உங்ககிட்ட இருக்கும். ஆற்றலோட நாள் முழுக்க சிறப்பாக இருப்பீங்க. நினச்ச காரியம் நல்லபடியாக நிறைவேறும். பசங்களால் மகிழ்ச்சி தரும் செய்திகள் கிடைக்கும். குடும்பத்தில் இருந்த மனக்கசப்புகள் நீங்கும். ஆன்மீகம் பயணம் போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் எதிரிகள் கூட நண்பர்களாக செயல்படுவாங்க. இன்று உங்களுக்கு சாதகமாக தான் நாள் முழுக்க இருக்குது. உங்களோட விருப்பங்கள் நிறைவேறதுனால சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஜாலியாக நாளை கொண்டு போவீங்க. இன்று நீங்கள் எடுக்கிற முக்கிய முடிவுகள் நல்ல பலனை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்ல முடிவுக்கு வரும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நீங்கள் சுறுசுறுப்பாக உங்களோட வேலைகளை செய்வீங்க. அதே நேரம் உங்களோட வேலைகள் நல்ல ஒரு கவனத்தை இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் தொழில் சார்ந்த அணுகுமுறையை மேற்கொண்டு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பலனையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் நாள் முழுக்க சிறப்பாக தான் இருக்குது. தொழிலில் நல்ல ஒரு லாபம் பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. வேலையிலையும் சரி புதிய வாய்ப்புகள் ஏற்படலாம். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று நீங்கள் மகிழ்ச்சியான மனநிலையில் இருப்பீங்க. 2 பேருக்குள்ளேயும் மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஒன்றா வெளியில் போகிறதுக்கும் ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் ஏற்ற ஒரு நாள். இன்றைய நாளை சிறப்பாக பயன்படுத்திக்கிறது நல்லது. நண்பர்கள் கூடயும் சரி காதலர்களும் சரி ஜாலியாக நாளை கொண்டு போகலாம். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று அதிக அளவு பண வரவு இருக்குது. அதை பயனுள்ள வகையில் சேமிக்கவும் செய்வீங்க, பயன்படுத்தவும் செய்வீங்க. வீண் விரயங்கள் இல்லை. மகிழ்ச்சியாக உங்களோட சேமிப்பு உயரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் மகிழ்ச்சியான மனநிலையில் இருக்கிறதுக்கான காரணத்தினால ஆரோக்கியம் முழுசாக இருக்கும், சிறப்பாக இருக்கும், கவலையே இல்லை. கன்னிராசியை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு வளர்ச்சிக்குரிய நாள். நீங்கள் எடுக்கிற செயல்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். புத்திசாலித்தனமாக இன்று நீங்கள் முதலீடுகள் செய்யறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உங்களுடைய நாளை பொறுத்தளவுக்கு வரவு நல்லா இருக்கும், சேமிப்பு உயரும், சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். நண்பர்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதும் வளர்ச்சிக்குரிய நாளாக இருக்கிறதும் உங்களுக்கு மனநிறைவை ஏற்படுத்தும். உங்களுக்கு பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் சுப செலவுகள் செய்ய நேரிடும். உறவினர்களால் அனுகூலம் ஏற்படலாம். தொழில் வியாபாரத்தில் உங்களோட மதிப்பும் மரியாதையும் மேலோங்கும். கூட்டாளிகளோட ஆதரவு தொழிலில் நல்ல ஒரு சிறப்பாக இருக்குது. ஆரோக்கிய பிரச்சனைகள் குறைஞ்சி ஆரோக்கியமான நாளாக தான் இருக்குது. நீங்கள் குறைஞ்ச முயற்சியில் உங்களோட வேலைகளையும் செய்ய வேண்டிய காரியங்களையும் ஈஸியாக செஞ்சு முடிப்பீங்க. இன்று உங்ககிட்ட நல்ல ஒரு நகைச்சுவை போக்கு இருக்குது. அதனால் நாள் முழுக்க சிறப்பாக கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஜாலியாக நாளை கொண்டு போங்க. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று சிக்கனமான வேலைகளை கூட உங்களால் ஈஸியாக செய்ய முடியும். உங்களுக்கு புதிய பதவிகளோ புதிய வாய்ப்புகளோ ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லாத்தையும் விரும்பி செய்வீங்க. தொழிலில் நல்ல ஒரு லாபமும் புதிய ஆர்டர்களும் கிடைக்கும். மகிழ்ச்சியான நாளாக தான் இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கூட மகிழ்ச்சியாக இருப்பீங்க. தொணக்கூட நகைச்சுவையான அணுகுமுறையை வெளிப்படுத்துவீங்க. 2 பேருக்குள்ளே நல்ல ஒரு உறவுல பிணைப்பும் அன்னுனியமும் அதிகமாகும். புரிதல் அதிகமாக இருக்கிறதுனால உங்களோட பழைய பிரச்சனைகளை பேசி தீர்க்கிறதுக்கு ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. காதலர்களுக்கு ரொமான்டிக்கான நாளாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்களிடமே இன்று அதிகமான பணம் இருக்கிற மாதிரி இருக்குது. ஈஸியாக சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எதிர்காலத்துக்கான பணத்தை இன்று ஒதுக்குவீங்க. அதுக்குண்டான முதலீடுகள் செய்யறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு மிகுந்த ஆற்றலோட புத்துணர்ச்சியோடையும் இருப்பீங்க. உங்களோட பாசிட்டிவான எண்ணம் ஆரோக்கியத்தை சிறப்பாக வைத்திருக்கும். துலாம் ராசி இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பானதாக இல்லை. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு நாள். பசங்களோட தேவையில்லாத மனஸ்தாபங்கள் ஏற்படும். பண விஷயத்தினால சில உறவுகளுக்குள்ள பாதிப்புகள் வரலாம். கடன் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. நாளை நிதானமாக சிந்திச்சு செயல்படுங்க. நிறைய விஷயங்கள் செய்யணும்,
அதே வேளையில் சில நடக்காத காரியங்கள் சூழ்நிலைகள் சாதகமாக இல்லை, பதட்டம் இல்லாமல் நாளை அமைதியாக கொண்டு போகிறது நல்லது. உறவினர்கள் வழியில் கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை கொஞ்சம் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லாரையும் அனுசரித்து போனீங்கன்னா அனுகூலம் ஏற்படும். தொழிலில் சில மாற்றங்கள் செய்ய வேண்டியது அவசியம். பொருளாதார சிக்கலை சமாளிக்கிறதுக்கு அது உதவியாக இருக்கும். கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்குது, கவனமாக பார்த்து நாளை கொண்டு போங்க. உங்களோட விஷயங்களை கையாளுறதுல நீங்கள் ரொம்பவே கடின முயற்சியும் கடின உழைப்பும் அவசியமாக தேவை. முக்கியமான முடிவுகளை எதுவும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. நாளை கொஞ்சம் பொறுமையாக கொண்டு போக வேண்டியது ரொம்பவே அவசியமாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகள் அதிகமாக இருக்கும், தொழிலில் கொஞ்சம் மந்தமாக தான் இருக்குது. அதே நேரங்களில் செய்ய வேண்டிய வேலைகள் அதிகமாக இருக்கிறதுனால பதட்டங்கள் காரணமாக நிலுவைகள் நிற்கிற மாதிரி இருக்கும். திட்டமிட்டு சிறப்பாக செயல்பட்டீங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. கூட வேலை செய்கிறவங்கள எதிர்பார்க்க வேண்டாம். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உங்களோட துணைக்கிட்ட அன்பை வெளிப்படுத்துறது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஆனாலும் துணைக்கிட்ட புரிதல் இல்லாத ஒரு வாய்ப்பு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு சுமாரா மனம் விட்டு பேசி பிரச்சனைகள் இல்லாமல் நாளை கொண்டு போனீங்கன்னா எல்லா விதத்துலேயும் நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று சின்னதாக கடன் வாங்கி நாளை கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வரவு விட செலவுகள் அதிகமாக இருக்குது. கடன் வாங்கி தான் நாளை சமாளிக்கிற மாதிரி இருக்கும். செலவுகளை கண்காணித்து கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்று பயணத்தின் போது வாகனத்தில் ஓட்டும் போது ரொம்பவே கவனமாக இருங்க. சின்னதாக அடிப்பட வாய்ப்புகள் உண்டு. விருச்சிக ராசிக்கு இன்று ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நாள். ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் இருக்குது. தேவையில்லாத மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். மனசில் ஏதோ ஒரு இனம் புரியாத வலியோ கவலையோ இருக்க வாய்ப்பு உண்டு. சூழ்நிலைகள்லாம் பார்த்து சமாளிங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் பதட்டப்படாதீங்க. ஆரோக்கியமான உணவை சாப்பிட வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. இன்று நாளை பொறுத்தளவுக்கு குடும்பத்துக்குள்ள சின்னதாக மனசாபங்கள் ஏற்படலாம். உங்களுக்கு தேவையில்லாத மனக்கவலைகள் தோன்றும். வீண் அலைச்சல்கள் ஏற்படும். அறிமுகம் இல்லாத நபர்கள் கூட பேசுறதை தவிர்க்கிறது நல்லது. சுபகாரிய முயற்சிகளை கொஞ்சம் தள்ளி வைக்கிறது நல்லது. இன்று சிரமமான நாள். பொறுமையும் உறுதியும் ரொம்பவே அவசியமாக தேவை. சிறப்பாக திட்டமிட்டு நாளை கொண்டு போகிறது ரொம்பவே அவசியம். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று சூழ்நிலைகள் உங்களுக்கு பரபரப்பாக இருக்குது. தொழிலில் கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கும். ஈடுபாடு இல்லாமல் எல்லா விஷயத்துலையும் செய்வீங்க. அது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். உங்கள் கூட வேலை செய்கிறவங்க கூட சில சிக்கல்கள் காணப்படும். உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று உங்களுக்கும் துணைக்கும் கொஞ்சம் விவாதம் காரணமாக வாக்குவாதங்கள் ஏற்படுற மாதிரி இருக்குது. அது உங்களுக்கு கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். மனசை அமைதியாக வச்சுக்கோங்க. உறவில் மகிழ்ச்சியை எப்படி தக்க வச்சுக்கணும்னு சிந்தித்து செயல்படுங்க. அவசரப்பட்டு கோவப்பட்டு நாளை அமைதி இல்லாமல் ஆக்காதீங்க. இன்று நாள் உங்களுக்கு சோதிக்கிற மாதிரி தான் இருக்குது. எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருங்க. காதலர்கள் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று பணத்தை சேமிக்கிறதுக்கு முடியாது. செலவுகள் அதிகரிக்கிற மாதிரி இருக்கும். அது கவலைகளை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். பணத்தை கவனமாக கையாளுங்க. பணம் சம்பந்தமான எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தேவையில்லாத விஷயங்களுக்காக இன்று உணர்ச்சி வசப்படுற நாளாக இருக்குது. ஆரோக்கியத்தை கெடுக்கிற மாதிரி இருக்கும். வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம். தனுஷ் ராசியை பொறுத்தளவுக்கு இன்று மகிழ்ச்சியான நாள். உற்சாகமாக தான் இருக்குது. எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. நாள் நீங்கள் விருப்பப்பட்ட மாதிரி எல்லா விஷயமும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். காலையிலேயே இந்த நாளை மகிழ்ச்சியாக எப்படி கொண்டு போகிறதுன்னு திட்டம் போட்டிங்கன்னா குடும்பத்தோட மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்கவும் உறவுகளோட சந்தோஷமான நேரங்களை அனுபவிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இன்றைய நாள் சில முக்கிய முடிவுகளை குடும்பத்தில் எடுப்பீங்க. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்ல ஒரு முடிவுக்கு வரும். வீட்டில் பணவரவு தாராளமாக இருக்கிறதுனால செலவுகளை கொஞ்சம் கண்காணிச்சிங்கன்னா அதிக அளவில் சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பசங்க வழியில் மகிழ்ச்சியான தருணங்கள் நிறையவே இருக்கும். நண்பர்களோட உதவியால் வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் தீரும். உங்களோட புதிய முயற்சிகளுக்கு குடும்பத்தினரோட ஆதரவும் ஒத்துழைப்பும் நல்லாவே இருக்குது. ஜாலியாக டைம் கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இன்று மனசுக்கு பிடிச்ச மாதிரி பிரார்த்தனைகள் செஞ்சு ஜாலியாக உங்களுக்கு நாளை கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்று எல்லா விஷயமும் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சூழ்நிலைகள் சவாலானதாக போட்டியானதாகவும் இருந்தாலும் உங்களால் அதை சமாளிக்கிறதுக்கான தைரியமும் உறுதியும் நல்லாவே இருக்குது. கஷ்டமான வேலைகளையும் நீங்கள் ஈஸியாக சவாலை எடுத்துக்கிட்டு ஈஸியாக செஞ்சு முடிப்பீங்க. வளர்ச்சிக்குரிய நாளாக தான் இருக்குது.
கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று தொணக்கூட சுமூகமான உறவு நல்லாவே இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஜாலியாக உற்சாகமாக நாளை கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்ன ஒன்று, குடும்ப பிரச்சனைகளை பேசாமல் இருக்கிறது நல்லது. காதலர்கள் இன்று இனிமையான நாளாகவும் மகிழ்ச்சியான நாளாகவும் கொண்டு போகலாம். உங்களோட எதிர்காலம் குறித்து முடிவுகள் எடுக்கிறதுக்கு ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று பண வரவு நல்லாவே இருக்கும். எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. பணப்புழக்கம் சரளமாக இருக்குது. சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உற்சாகமாக நாளை கொண்டு போகலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நல்ல ஒரு ஆரோக்கியத்தோடையும் மன அமைதியோடையும் இருப்பீங்க. நல்ல ஒரு சிறப்பான நாளாக இருக்குது. மகர ராசியை பொறுத்தளவுக்கு நீங்கள் எல்லா விஷயத்துலையும் உற்சாகத்தோடையும் மகிழ்ச்சியோடையும் ஈடுபாடு நல்லாவே இருக்கும். உங்ககிட்ட நல்ல ஒரு புது தெம்பும் சுறுசுறுப்பும் இருக்குது. நல்ல ஆற்றல் நிறைஞ்ச நாள். உங்களோட புத்திசாலித்தனம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாள். திறமைகளுக்கு தீனி போடுற மாதிரி நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. செய்கிற காரியங்கள் எல்லாமே அனுகூலமான பலனை தரும். எல்லா விஷயத்துலையும் வெற்றி பெறனால நாள் உங்களுக்கே உந்துதலாக இருக்கிற மாதிரி இருக்கும். குடும்பத்தில் உறவினர்கள் வருகை மகிழ்ச்சி ஏற்படுத்தும். அதே நேரம் நண்பர்கள் கூட இருக்கிறதும் மகிழ்ச்சியான தருணங்களை ஏற்படுத்தும். கூட பிறந்தவங்களால அனுகூலம் உண்டாகும். தொழிலில் உங்களோட முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும். கொடுத்த கடன்கள் வசூலாகும். பணவரவு நல்லா இருக்கு. சேமிப்பு உயரும். இன்று உங்ககிட்ட நல்ல ஒரு தைரியமும் உறுதியும் நல்லாவே இருக்கு. நல்ல ஒரு வளர்ச்சி காணக்கூடிய ஒரு நாள். உங்ககிட்ட இருக்கிற தைரியமும் மன வலிமை காரணமா நல்ல வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளா இருக்கு. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு அபாரமான வளர்ச்சி நல்லாவே இருக்கும். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியும். நல்ல ஒரு ஆதாயம் பெறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இன்றைய நாளை சிறப்பாக பயன்படுத்திக்கோங்க. நல்ல ஒரு லாபம் பெறதுக்கும் நல்ல ஒரு வளர்ச்சியை பெறதுக்கும் ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கூட நல்லுறவை ஏற்படுத்திடுவீங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செஞ்சு அவங்கள மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் வச்சிருப்பீங்க. உங்களோட 2 பேரும் அடுத்தவங்களுக்கு நல்ல ஒரு ஜோடியாக முன்னுதாரணமாக திகழக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அன்பு நிறைஞ்ச நாளாக இருக்குது. காதலர்கள் மகிழ்ச்சியாக கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று முக்கிய முதலீடுகள் செய்யறதுக்கு ஏற்ற ஒரு நாள். அது மூலிமா நல்ல ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நாள் முழுக்க மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் இருப்பீங்க. எந்த ஒரு குறைபாடும் இல்லை. பணத்தை சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்று உங்ககிட்ட இருக்கிற தைரியம், உறுதி, ஆற்றல் நல்லாவே ஆரோக்கியத்தை சிறப்பாக வச்சிருக்கும். நேர்மையான எண்ணங்கள் நாளை சிறப்பாக கொண்டு போகும். கும்பராசியை பொறுத்தளவுக்கு இன்று நல்ல ஒரு குடும்பத்தில் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள். நாள் சிறப்பாக தான் இருக்குது. ஆதாயங்களும் இருக்கும். சில மனக்கசப்புகளும் ஏற்படும். பார்த்து சிந்திச்சு செயல்படுங்க. சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் சின்னதாக இழுபறிக்கு பின்னாடி தான் முன்னேற்றம் இருக்கும். ஒற்றுமை குறையாமல் எந்த ஒரு விஷயத்தையும் விட்டு கொடுத்து அனுசரித்து போனீங்கன்னா நல்ல ஒரு பலன் தர விதமாக இருக்கும். இது வீடாக இருக்கட்டும், வேலையை செய்கிற இடமா இருக்கட்டும், தொழில் செய்கிற இடமா இருக்கட்டும், எல்லா இடத்துக்கும் பொருந்துற விதமாக தான் இருக்குது. இன்று பூர்வீக சொத்துக்களால் ஒரு சிலருக்கு அனுகூலம் கிடைக்கும். கூட பிறந்தவங்களால சில மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். எதிர்பார்த்த உதவிகள் தாமதமாக தான் இருக்குது. தொழில் வியாபாரத்தில் எல்லா விஷயத்திலையும் சமாளிக்கிற திறன் உங்களுக்கு நல்லா இருக்கும். நவீன பொருட்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்று நீங்கள் அமைதியாகவும் அனுசரணையாகவும் நாளை கொண்டு போக வேண்டியது அவசியம். அதனால தான் வளர்ச்சிகள் கிடைக்கும், வெற்றிகள் கிடைக்கும். அவசரப்பட்டு எந்த ஒரு காரியத்தையும் சொதப்பாதீங்க. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு ரொம்பவே கடினமாக இருக்கும். தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அது பிரச்சனைகள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வேலைகளை தவறுகள் இல்லாமல் கவனமாக திட்டமிட்டு செஞ்சு முடிக்கிறது நல்லது. பாதுகாப்பு இல்லாத உணர்வு பயம் இல்லாமல் பார்த்துக்க வேண்டிய நாளாக இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று சுமூகமான சூழ்நிலைகள் இல்லை. குடும்ப பிரச்சனையும் காரணமாக தொணக்கிட்ட வாக்குவாதம் விவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உங்ககிட்ட இருக்கிற பய உணர்வும் பாதுகாப்பு இல்லாத உணர்வும் தொணக்கிட்ட கோபமாகவும் எரிச்சலாகவும் காட்டுவீங்க. காதலர்கள் கொஞ்சம் இன்று வார்த்தைகளில் நிதானம் தேவை. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமையில ஏற்ற இறக்கங்கள் இருக்கு. வரவு இருக்கு, ஆனா செலவுகள் ரெட்டிப்பா இருக்கு. அதனால பணத்தை கவனமா கையாளுங்க. செலவுகளை கண்காணிங்க. சேமிக்கலனாலும் பரவாயில்ல, வீண் விரயம் ஆகாம பார்த்துக்கோங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தேவையில்லாத கவலைகள், பய உணர்வு காரணமா ஆரோக்கியத்துல பாதிப்பு ஏற்பட வாய்ப்புண்டு.
மீன ராசியை பொறுத்தளவுக்கு இன்று ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய ஒரு நாள். எல்லா விஷயமும் உங்களுக்கு தடை, தாமதங்கள் ஏற்படுறது, கவலைகள் மனசுக்குள்ள இருக்கும். தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படலாம். மனச ஒருநிலைப்படுத்த கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள்ல கொஞ்சம் நிதானம் தேவை. யார் கூடயும் தேவையில்லாத வாக்குவாதம் பண்ணாம நாள கொண்டு போறது நல்லது. இன்று நாள பொறுத்தளவுக்கு வரவு ரொம்பவே கம்மியா இருக்கும். நவீன பொருட்கள் வாங்குறதுல ஆர்வம் காட்டி வீண் விரயங்கள் பண்ணாதீங்க. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கொஞ்சம் தடைய போறதுக்கான வாய்ப்பு உண்டு. வியாபார விஷயமா பயணங்களால அலைச்சல் இருக்கும். அதுக்கப்புறம் பலன்கள் இருக்கு. நண்பர்கள் உதவி உங்களுக்கு மனசுக்கு ஆறுதலை தரும். வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்யறங்கிற பேர்ல வீண் செலவுகள் பண்ணாதீங்க. இன்று சில சூழ்நிலைகள் சிக்கலானதா இருக்கும். அதை சமாளிக்கிறதுக்கு அனுசரித்து போறது நல்லது. எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் சிறப்பா திட்டமிட்டு செயல்பட வேண்டியது அவசியம். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று உங்களோட வேலைகளை விரைவா முடிக்க உங்க கூட வேலை செய்யறவங்கள அனுசரித்து போறது அவசியம். வேலைகள் அதிகமா இருக்கிறதுனால அதை கட்டுப்படுத்துறது உங்களோட கைமீறிய செயலாக இருக்கும். உங்களோட திறமையை பணியிடத்துல காட்டுங்க. தவறுகள் இல்லாம பார்த்துக்கங்க. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உங்ககிட்ட கொஞ்சம் ஈகோ இருக்கு, பிடிவாதம் இருக்கும். அது உறவுல நல்லிணக்கத்தை பாதிக்கிற மாதிரி இருக்கு. சூழ்நிலைக்கு ஏற்ப நீங்க கூட அனுசரித்து போறதும் விட்டு கொடுத்து போறதும் நல்லது. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செஞ்சு அவங்கள மகிழ்ச்சியா வச்சுக்கோங்க. சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாக்கி பிரச்சனை ஆக்காதீங்க. காதலர்கள் கவனமா இருங்க. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இந்த சில தேவையற்ற சூழ்நிலைகளை சந்திக்க வேண்டி இருக்கிறோம். அந்த சூழ்நிலைகளை பணம் வீண் விரயங்கள் வீண் செலவுகள் ஆகிற மாதிரி இருக்கு. சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்பவே கம்மி. பண இழப்பு ஏற்படாம பார்த்துக்கோங்க. ஆரோக்கியத்துல ஒவ்வாமை, சளி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. சூழ்நிலைக்கு பார்த்துக்கிட்டு ஆரோக்கியத்துல கவனமா இருக்க வேண்டிய நாளா இருக்கு. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த ராசி பலனை முழுசா கேட்டிருப்பீங்க. உங்க ராசியை கேட்கும் போது உங்க ராசியை கமெண்ட் பண்ணீங்கன்னா அது எங்களுக்கும் என்ன மாதிரி ராசி வருது, எந்த ராசிகள் அதிகமாக வருதுன்றத ஒரு கணக்கெடுப்புக்கு உதவியா இருக்கும். அந்த ராசிக்கு உண்டான பலன்களையும் அந்த ராசிக்கு உண்டான பிரச்சனைகளையும் தீர்க்கிறதுக்கு வழிவகுக்க சிறப்பான செயல்கள் செய்யறதுக்கு ரெடியாக இருக்கும். இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். அனைவருக்கும் மகிழ்ச்சியோடும் உற்சாகத்தோடும் நாளை கொண்டு போங்க. செய்ய வேண்டிய காரியங்களில் கொஞ்சம் சிந்திச்சு செயல்பட்டீங்கன்னா போதும். வீடியோ பார்க்கும் போது இந்த ராசியை கமெண்ட் பண்ணுறது இல்லாமல் லைக் பண்ணுங்கள். ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோஸ் உங்கள் உதவியால் ஒரு சிலருக்கு ஷேராக உதவியாக இருக்கும். உங்களோட தொடர் ஆதரவுக்கு நன்றி. உங்கள் வாழ்க்கை மேம்படுத்த உங்களோட சுயஜாதகம் பார்த்துக்கோங்க. என்கிட்டன்னு இல்லை, உங்களுக்கு தெரிஞ்ச ஜோதிடர்கிட்ட 2 வருஷத்துக்கு ஒரு முறையாவது உங்களோட சுயஜாதகம் பலன் பார்த்து உங்கள் ராசிக்கு உங்கள் சுயஜாதகத்துக்கு என்னெல்லாம் பலன் நடக்குது, கெட்டது எது நல்லது எதுன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி வாழ்க்கையை சரிப்படுத்தி ஒருநிலைப்படுத்தி கொண்டு போகிறது நல்லது. உங்கள் வாழ்க்கை நல்லாவே அமையட்டும். ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.